अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे सिन्धूरारुण विग्रहां त्रिनयनां माणिक्यमौलिपुरस्तारानायकशेखरां भीमाभीनवक्षोरुहां पाणिभ्यामलिपूर्णरत्नजटकं रक्तोत्पलं बिभ्रतीं सौम्यां रत्नगदरत्नजननां मूर्ता मूर्ता नित्यतृप्ता मुनिमानसहंसिका सत्यव्रता सत्यरूपा सर्वान्तर्यामिनी सती ब्रह्माणि ब्रह्मजननी बहुरूपा बुधार्चिता. அம்பாளுடைய ரகசிய நாம ஸ்தோத்திரம், சஹஸ்ர ஸ்தோத்திரம். அதுல வாக்தேவிகளை அம்பாள் ஸ்தோத்திரத்தை பண்ண சொன்ன, அதுக்காக ஏன் வாக்தேவிகளை தேர்ந்தெடுத்தா அப்படின்னு கேட்டா, வாக்தேவிகள்ல அவதான் முக்கியமாக வாக்விபூதி பிரதானே விநியோகிதா, பக்தாளுக்கு வாக்விபூதி வரணுங்கிறதுக்காக வளர்ந்துருக்கா. வாக்பூதி விபூதிகளாகவும் அவ இருந்துருக்கா. வாக்தேவதைகளா அம்பாளுடைய திவ்யமான ஒரு சரித்திரத்தை அவ அறிந்தவர்கள், நாமாக்களை அறிந்தவர்கள். ஆகையால் அந்த ஸ்வரூபத்தை சொல்லணும்னு அம்பாள் ஆணையிட்டார். தகுந்த மாதிரி அம்பாளானவள் அதை சொல்லி கொடுத்ததுமே ரொம்ப சந்தோஷமா அனுபவித்து, இதனால சகல க்ஷேமங்களும் பக்தாளுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவ தீர்மானம் பண்ணி சொன்னான். அப்படிப்பட்டதான சஹஸ்ரநாம ரகசிய நாம சஹஸ்ரத்துல இதுல ரகசியம்னு சொல்றதுக்கு என்ன விசேஷம் இருக்கு அப்படின்னு கேட்டேன்னா, பல மந்திரங்கள் இவைகளுக்குள்ள இந்த நாமாக்களுக்குள்ள சேர்ந்து இருக்கிறதாக தெரியுது. இந்த நாமாக்கள் மந்திரோபதேசம் இல்லாதவர்கள் இந்த சஹஸ்ரநாமத்தை வாசிச்சாலே அது மந்திரபாகமோ, அதனால அந்த பலத்தை அடைய முடியும். இது முக்கியமாக நம்ம பார்த்ததான ஒரு ஸ்வரூபம் முதல்ல. அதுல இப்ப சத்யவிரதா சத்யரூபா சர்வாந்தர்யாமினி சதி அப்படிங்கிற நாமாக்கள் பார்க்கணும். பல நாமாக்கள் ஆயிடுது, 819 நாமாக்கள் ஆயிடுது. இது 20வது நாம. இதுல சத்யவிரதா அப்படின்னு சொல்றது. சத்தியமே விரதமாக உள்ளவள். சத்தியம் பிரம்மைவ விரதம் பக்ஷ்யம் உபசாரா தத்வத் பிரியா யஸ்யாஹ. சத்தியம்னு சொன்னா அம்பாள் தான், பிரம்மமே தான். ஏன்னா சத்தியம்ங்கிறது பிரம்மத்துக்கு லட்சணமா சொல்லியிருக்கோம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமேப்யோ மன்னு அப்படின்னு ஆரம்பிச்சு, இந்த சத்தியம்ங்கிறதே பிரம்மத்துக்கு லட்சணம். அந்த ஸ்வரூபமே அம்பாளுடைய பேர்ல இருக்கு. ஆகையால் சத்யவிரதா, பிரம்மந்தான் விரதம். விரதம்னு நிச்சயமாக செய்யக்கூடியது, எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்தையும் விடாமல் அந்த சத்தியத்தையே ரொம்ப முக்கியமாக கருதக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். அதுக்கப்புறம் சத்தியம்னு ஒரு பக்ஷத்துக்கும் பேர், அதுல விரதமாக உள்ளவள் அப்படின்னு 2 அர்த்தம். இது எப்படி தெரியுது? விரதம்னா உட்கொள்ளக்கூடியதான பொருள்னு எப்படி தெரியுது நமக்கு? பயோ விரதம் பிராமணஸ்யா, யாகங்கள்ல அந்த எஜமானனுக்கும் சில ருத்விகளுக்கும் அந்தந்த யாகங்கள்ல நியமங்கள் இருக்கு. தீட்சை எடுத்துருக்கேன்னு சொல்ற, அந்த தீட்சிதாளா யார் இருக்காளோ அவளுக்கெல்லாம் விரதங்கள் இருக்கு. அதுல சத்தியம் விரதம், பாலத்தான் சாப்பிடணும், வேற ஒன்னும் சொல்லப்படாது. பயோ விரதம் பிராமணானாம்,
பிராமணாளா இருக்கவ விரதம் பண்ணும் பொழுது அனுஷ்டானம் பண்ணும் பொழுது பாலை குடிச்சா தப்பில்லை. அதே போல கத்திரியாளுக்கு கஞ்சி குடிச்சா தப்பில்லை. இப்படின்னு சிலதெல்லாம் வேதத்துல சொல்லியிருக்கு. அதனால விரதம்ங்கிற பதத்துக்கு உட்கொள்ளக்கூடியதான ஆகாரம் அது எப்படி பக்தி விசேஷம் அப்படின்னு சொல்லி பயோ விரதம் பிராமணஸ்ய இது ஸ்ருதௌ விரத பதஸ்ய பக்ஷே பிரயோக தர்சனா. பிறகு சத்தியமேவ விரதம் எஸ்யாஹாசா, எப்படி எது இருந்தாலும் சத்தியமேவ விரதம். நான் உபாசனை பண்ணிட்டு இருக்கேன்னு டெய்லி 1000 போய் சொல்லிட்டே இருந்தேன், அதுதான் கூடிய மட்டும். ஏன்னா பொய்யே சொல்ல முடியாதுன்னு சொல்லாமல் இருக்கிறதுங்கிறது தயார் பண்ணிக்கணும். இருந்தாலும் சாதாரணமாக பொய் சொல்லாம இருக்கிறதுக்காக முயற்சி பண்ணணும். நீங்க பண்ணக்கூடியதான மந்திரமோ ஜபமோ பக்தியோ இவைகள்லாம் எப்ப சீக்கிரமாக வேலை செய்யும்? அந்த மனுஷனுக்கு சத்தியமே விரதமா இருக்கும் பொழுது. அதுக்கப்புறம் சத்தியோக்தி மாத்திர பரிபாலன ரூப விரதேன லப்யா இது யாவது. மூலத்துல சத்திய விரத, சத்தியமேவ விரதம் சத்தியவிரதம். நான் எப்பவும் போய் சொல்ல மாட்டேன், ஒரு சந்தர்ப்பம் வந்தாதான் போய் சொல்வேன் அப்படின்னு சொல்லப்படாது. சத்தியம்னா சத்தியம்தான் விரதமா இருக்கணும், வேற ஒண்ணும் பண்ணப்படாது. அப்படி சத்தியானி சீக்கிர பலதானி விரதானி எஸ்யாஹாசா. சத்தியம்னு சொன்னீங்கன்னா அம்பாளுடைய விரதம் நீங்க அனுஷ்டானம் பண்ணீங்கன்னா பலமானது நிச்சயமாக கிடைக்கும். அது கொஞ்சம் பார்க்கணும். சாதாரணமாக நம்ம ஏதாவது ஒரு செயலை பண்ணினோம், அதனுடைய பலமானது சாதாரணமாக இந்த ஜன்மாவிலேயே வந்துடும். ஏன்னா கர்மாவனுடைய பலம் சத்திய பலம். ஸ்வர்க்கத்துக்காக பண்ற கர்மா அது இப்பவே வர முடியுமா? வர முடியாது. ஏன்னா பிராரப்த கர்மா அதை தடுக்கிறது. இந்த பிராரப்த கர்மா என்ன பண்றது? இந்த ஜன்மாவில நீங்க என்னென்ன கர்மாக்கள் சுகத்தையோ துன்பத்தையோ இன்பத்தையோ அனுபவிக்கணுமோ அவைகள்லாம் கொடுக்கறதுக்காக பிராரப்த கர்மா இருக்கு. நடுவுல நீங்க அது பண்ணினேன் இது பண்ணினேன்னு சொன்னா அது இப்ப பலத்தை கொடுக்காது. இது ஒரு செட். அதே மாதிரியே இப்பவே இந்த ஜன்மாவிலேயே பலத்தை கொடுக்கணுங்கிறதுக்காகவே பண்ணக்கூடியதான சில கர்மாக்கள் சித்திரையாயுதே தபசு காமா இருக்கு. அதே போலயே புத்திர காமேஷ்டியகம் பண்றது. ஒரு 1000 ஜென்மாக்கள் அனுபவம் கிடைச்ச என்ன லாபம்? இந்த ஜென்மாவில வேணும் தானே பண்ணிட்டு இருக்கேன். அதே போலயே சித்திரையாயுதே தபசு காமா இப்படி பலங்கள்லாம் பிரம்ம அத்திர காமா எல்லாமும் இருக்கு. இவைகள் என்ன? நீங்க எப்பப்ப எந்தெந்த கர்மாக்களா பண்றீங்களோ அதனுடைய பலமானது இப்பவே வரதா இருந்தா வரும். ஆனா பிராரப்த கர்மா அதுக்கு அகைன்ஸ்டா இருக்குமேயானால் அப்ப என்ன ஆகும்? அந்த பிராரப்த கர்மா முடிஞ்சது பிறகு வரும். அந்த பிராரப்த கர்மாவும் இதுக்கு விரோதமான கர்மா இப்பவே முடிஞ்சா இந்த ஜன்மாவில வரும், இல்லைன்னா அடுத்த ஜன்மாவில நிச்சயமாக வரும். ஏன்னா வேதம் என்ன சொல்றது? இந்த பலம் வேணும்னா இத பண்ணுங்க அவ்வளவுதான் சொல்லியிருக்கு. சாத்திய சாதன பாவம் தான் வேதம் சொல்றதே தவிர உனக்கு நிச்சயமா இந்த பலம் வரும் இதெல்லாம் சொல்லவே இல்லை. சொர்க்கம் வேணுமா சோமயாகம் பண்ணு, சொர்க்கம் வேணுமா தசமோத்சவ யாகம் பண்ணு. பிரம்மோத்சவம்னா சௌரியம் கரும் நிர்வபேத் பிரம்மவர்த்தத காமா. சூரியனுக்கு சருவ கொடுத்து ஹோமம் பண்ணு, அப்ப உனக்கு பிரம்மவர்த்தசம் வரும் இப்படின்னு சொல்றதே ஒழிய இத பண்ணினா இது சொல்ல சாத்திய சாதன பாவம் தான் வேதம் சொல்லும். ஆகையால் அம்பாளுடைய விரதங்கள் என்னென்ன? இந்த ஜென்மாவது வளர்ந்தா பகு சீக்கிரமாக வரும். மற்ற ஜென்மாக்கள்ல இது கிடையாது. கஷிப்ரம் ஹி மனுஷலோகே, இந்த லோகத்துல சீக்கிரமாகவே பலம் உண்டாகிறது. ஆனா எப்ப சார் கர்மா எப்படி பலம் உண்டாகும் இந்த அளவுக்கு சீக்கிரமே அப்படின்ற? ஏன் தேவலோகத்துல கர்மா பண்ணினா சீக்கிரமா வராதா? பாதாளத்துல பண்ணினா சீக்கிரமாக வராதா பலம்? இல்ல, இந்த லோகத்துல மனுஷ லோகத்துல. ஏன் இந்த மனுஷ லோகத்துல பண்ணிருக்க? நான் முன்னாலேயே இதை தயார் பண்ணி வச்சிருக்கேன். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசா. அவ வாழ்க்கை எந்த குணம் இருக்கோ, சத்துவகுணமோ ரஜோகுணமோ தமோ குணமோ, அதுக்கு தகுந்தா போல கர்மாவை பண்ணி அந்த கர்மாவனால சீக்கிரமா பண்ற. ஆகையால் இந்த ஊர்ல கிடைக்கும்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? இதுதான். இப்படி அவளுக்கு ஸ்வதர்மம் வச்சிருக்கேன். அந்த தர்மத்துல அவன் தன் காரியத்தை பண்ணினா ஏன்னா சீக்கிரமாக வரும். ஆகையால் சீக்கிரமாக நமக்கு பலம் வரும். சௌந்தர்ய ஸ்லோகத்தை படிச்சுட்டே இருந்தாலே வந்துடும்.
என்னென்ன பலம் வேணும்னு மனசுல நினைக்கிறீங்களோ அத்தனை பலமும் இது வந்துடும். ஒன்னும் கவலையப்பட வேண்டாம். ஆயால் சத்யானி சீக்கிர பலதானி விரதானி எஸ்யாக. இது எப்படி தெரிகிறது உங்களுக்கு? கோபி ஸ்திரீகள்லாம் சின்ன குழந்தைகள், கன்னிகள், 8-9 வயசுல இருக்கிறவா எல்லோருமே என்ன நினைச்சாலும் பகவானே ஆத்துக்காரரா வரணும்னு நினைச்ச. அப்ப அவெல்லாம் சேர்ந்து காத்தியாயனி விரதத்தை பண்ணின. அந்த காத்தியாயனி விரத மகிமையினால அத்தனை பேருக்கும் பகவான் பர்த்தாவா ஆனார் அப்படின்னு சொல்ற. அப்படி இந்த காத்தியாயனி விரதம் அவ பண்ணி எடுத்துட்டு 4ஆவது நாளே பலத்தை கொடுத்துருந்தோம். என்ன அம்பாளுடைய விரதமானது அப்படி சுத்த சித்தமா இருந்து கொண்டு உண்மையாகவே பேசிக்கொண்டு பக்தியோட குரு பக்தியோட இருந்தடையானால் இந்த பலமானது இந்த கர்மாக்களுடைய அம்பாளுடைய விரதமானது வெகு சீக்கிரமாக பலத்தை கொடுக்கும். அதான் கிருஷ்ண பிராப்தியர்த்தம் கிருஷ்ணனை அடையணும் என்பதற்காக கோபிபிகி கிருதானாம் காத்தியாயனி விரதானாம். காத்தியாயனி அப்படின்னு அம்பாளுக்கு பேர். அந்த காத்தியாயனி விரதானாம் சீக்கிரமேவ பலவத்தாயாக சீக்கிரமாகவே பலத்தை கொடுக்கிறதாக விஷ்ணு பாகவதே வர்ணனா. அது பாகவத்துல சொல்லியிருக்க. அது மட்டும் இல்ல, பகவான் ராமச்சந்திரமூர்த்தி விபீஷணன் அந்த பக்கத்துல வந்திருக்க யுத்தம் ஆரம்பிக்கிற காலத்துல அவரை சேர்த்துக்கணுமா நம்ம பக்கத்துல வேண்டாமான்னு சந்தேகம். இந்த விபீஷணன் என்ன பண்ணினார்? முதல்ல இருந்து ராவணனுக்கு நீ பண்ணது தப்பு தப்பு அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டே இருந்தார். எவ்வளவு சொன்னாலும் அவ கேட்கலையே. அதுலயும் முக்கியமாக இந்திரஜித் ராவணனுடைய தம்பி ஏகவச்சனத்துல எத்தனையோ தரம் வச்சிருக்கார். இனிமேல இங்க இருந்தா தர்மம் நடக்காது அப்படிங்கிற அபிப்பிராயத்தை ஒரு 4 பேரோட விபீஷணன் இந்த பக்கம் வந்த ஆகாசத்துல நிக்கிற. நான் உன்னை சரணடைஞ்சிருக்கேன், உங்க பக்கத்துல நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் ராமனுக்கு. இப்ப ராமன் என்ன பண்ணணும்? தான் சேர்த்துக்கணுமா இல்ல சேர்த்துக்க முடியாது, 2ல் 1 சொல்லணுமா? அவர் என்ன பண்ணிருக்கார்? ஒரு பெரியவராக ஒரு லீடரா இருக்கிறவருடைய குணங்கள் என்ன அப்படின்னு மற்றவர்கள்லாம் கேட்டு அவளுடைய அபிப்பிராயத்தை தெரிஞ்சுட்டு பண்ணணும். அவ சொல்ற அபிப்பிராயத்தையே தான் பண்ணணும்னு சொல்லல. அதான் என்னன்னா எல்லோரையும் சேர்த்துண்டு அப்புறம் பண்ணணும். இப்ப அங்க இருக்கக்கூடியதான அவளெல்லாம் கேட்கிற லக்ஷ்மணனை கேட்டார். லக்ஷ்மணனுக்கு சரியா சேர்த்துக்கலாமா இல்லன்னு நீ எப்படி அபிப்பிராயப்பட்ட அப்படின்ட்டான். மற்றவர்கள்லாம் கேட்டு இருக்கார். சுக்ரீவனை கேட்டா கஷ்டமான காலத்துல அண்ணாவை விட்டுட்டு வர்றதுங்கிறது மகா தப்பு, ஆகையால் சேரப்படாதுட்டான். யாராருக்கு என்னென்ன தோஷம் இருக்கோ அந்த தோஷம் தான் வெளியில வரும்னு நம்ம ஏதோ நினைக்கிறோம். விவகாரம் அப்படித்தான், வாழ்க்கை அப்படித்தான். நீங்க என் மேல ஒரு தோஷம் சொன்னீங்களே, ஆனால் அந்த தோஷம் உங்ககிட்ட நிச்சயமா இருக்குன்னு அர்த்தம். இல்லாத போனா தோஷ ஸ்பூர்த்தியே ஏற்படாது யாருக்கும். ஆகையால் மற்றவர்களிடத்துல தப்பு சொல்றான்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த தோஷங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அதனால்தான் உபாசகர் ஜாஸ்தி பேசப்படாது, இன்னொருத்தர் பத்தி சொல்லப்படாது. சொன்னா என்ன பண்றது? நம்ம கிட்ட தோஷம் விருத்தி ஆறுது, ஞாபகம். ஆகையால் இப்படி எல்லாம் கேட்டுட்டே இருந்தார். எல்லோரும் சொன்னார். கடைசியில அனுமார கேட்டார். எல்லாரும் கேட்கணும், இவரும் கேட்டார். அனுமார் என்ன சேர்த்துக்கோ சேர்த்துக்கலைன்னு சொல்லல. என்ன சொன்னார்? நான் லங்கைக்கு போயிருந்தேன். லங்கையில போகும்போது சீதாதேவியோட பேசினேன். அந்த சீதாதேவி சொன்னா இந்த லங்கா பட்டணத்துல விபீஷணன் ஒருத்தர்தான் சரியான தர்மிஷ்டர் அப்படின்னு அம்பாள் சொல்லியிருக்காங்க. இனிமேல் ராமன் மாறுவாரோ சரி நாட்டு சேர்த்துண்டார். சேர்த்துண்ட பிறகு இவாள்லாம் சில பேர் நோன்னு கேட்டாள் இல்லையா, சொன்னாலே அவளெல்லாம் ராமனை கேட்டார் எப்படி சேர்த்துண்டு. அப்ப சொல்ற சகதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ஜயாச்சதே அபயம் சர்வபூதேப்யா ததாம்யேதத்வ்ரதம் மமா. சகதேவ பிரபன்னாய, ஒரு தரம் நான் உனக்கு சேர்ந்தவன்னு சொன்ன போதும், பிரபத்தி பண்ணினா போதும். பிரபத்தின்னா நீங்கத்தான் எங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கணும்னு கேட்டா போதும். தவாஸ்மி திஜயாச்சதே, தவாஸ்மி நான் உங்களுக்கு சேர்ந்தவன் இப்படின்னு கேட்டா
அபயம் சர்வபூதேபியா சர்வதா தஸ்மை. இங்க பாட்டு அபயம் சர்வபூத, யாரா இருந்தாலும் சரி, எறும்புல இருந்து ஆரம்பிச்சு பிரம்மதேவர் வரைக்கும் எல்லாரிடத்திலையும் நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு. கதாமியே விரதம் மமா. இந்த ராமனுக்கு இந்த விரதம் சொன்னேனே, அதே விரதம் அம்பாளுக்கு. ஒரு தரம் அம்பாளுடைய பாதங்களுக்கு நமஸ்காரம் பண்ணினேயானால் உமக்கு கிடைக்காத லாபம் இல்லை, எல்லா லாபமும் நிச்சயமாக கிடைக்கும். திரயாணாம் தேவானாம் திரிகுண ஜனிதானாம் தபசுவே பவே பூஜா பூஜா சொல்றதோ இல்லையா? அதே விதமாக அம்பாளுடைய பாதங்களுக்கு நமஸ்காரம் பண்ணினா நிச்சயமாக எல்லாம் கிடைக்கும். ஆனா நமக்கு பிராரப்த கர்மா மலை மாதிரி இருக்கு. எந்த ஜன்மால என்ன பண்ணணும், வேண்டியவாள் நமக்கு ரொம்ப வேண்டியவாளே நமக்கு தொந்தரவுப்படுத்திட்டே இருந்தா என்ன அர்த்தம்னு? ஏதோ வெளியில இருக்கிறவா பண்ண என்ன, அம்மா அண்ணா தம்பி அக்கா அப்பா பந்துக்கள் எல்லாருமே பக்கத்திலேயே இருந்து நம்மளை நன்னா கவனிச்சுட்டவாளே ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது உங்களை வைக்கிற அது நம்ம மனசுக்கு ரொம்ப தாபத்தை கொடுக்கிறது. ஒன்னும் கவலையே பட வேண்டாம். சிவசக்தி ஆயுக்தோ எதிபவதி சக்த பிரபவித்துங்கிறத மட்டும் சொன்னா போதும், மீதியெல்லாம் ஆனா சரியாயிடும். அப்படிப்பட்டதான விரதம் உள்ளவள். ஆயால் அம்பாளுக்கு என்ன பேர் சொன்னேன்? சத்யவிரதா. பிறகு அதுவா சரீர விருத்தி விரதம் இது சிவசூத்திரே சரீர தாரணம் அப்படி விரதமேவா இத்தியுக்தம். இந்த நம்ம உடலை பார்த்துக்கிறோம் பார்த்தா நம்ம சரீரத்தை, அதுவே விரதம். இப்ப ரொம்ப இருக்க ஒரு இடத்துல சரீரத்துல ஆத்மாங்கிற அபிமானம் அது ரொம்ப தப்பு, அது அத்தியாசம் இப்படி அப்படின்னு சொன்ன நீங்களே இல்ல சரீரத்தை தரிக்கிறதே ஒரு விரதம்னு சொல்ற எப்படி கேட்கிற? அதுக்கு வியாக்கியானம் பண்ணினவரே சிவசூத்திரத்துல அவர் சொல்லியிருக்க. எப்படி? சரீர தாரணம் அப்படி விரதமேவா. எப்படி? சிவபக்தி சுதா பூர்ணே சரீரே விருத்தி ரஸ்யா விரதமே ததனுஷ்டேயம் நதுச்சம் ததாரணம். சிவபக்தி சுதா பூர்ணே வெகு நாளாக அந்த பரமேஸ்வரனுடைய மந்திரத்தை உபதேசம் வாங்கிட்டேன், தீட்சை வாங்கிட்டேன். அப்படி அந்த சிவபக்தியானது நம்ம சரீரத்துக்குள்ள வியாபிச்சிருக்கு. அந்த சிவபக்தி வியாபிச்சதுன்னா என்னாச்சு, சரீரம் முழுக்க அமிர்த ரசமானது உண்ட. பகவான் இடத்துலயோ அம்பாளத்திலயோ நீங்க பக்தி பண்ணினேலையானால் கொஞ்ச நாளைக்கு மந்திர ஜபங்கள்லாம் பண்ணிட்டே இருக்கிறவாளுக்கு மூலாதாரத்தில் இருக்கக்கூடியதான ஒரு ஜீவஸ்வரூபம் சுவாதிஷ்டான மணிபூர அநாகத விசுத்தி ஆக்ஞா எனக்கூடியதான சக்கரங்கள் வரைக்கும் சென்று அதுக்கு மேல சஹசிராரத்துல பாரதிய பெருமாஸ்வராவுடைய ஒரு ஸ்வரூபம் ஐக்கியமாயி கொஞ்ச நேரம் சரீரம் முழுக்க அப்படி பச்சை ஜலம் விட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி சில்லுன்னு போய் அதுல இருந்து மறுபடியும் குண்டல்னி இறங்கி அந்த இடத்துக்கு தானா வந்துடும். இறங்குறது தெரியாதுன்னு சொல்லுவா, டக்குனு வந்துடும். ஆனா இது மாதிரி இருக்க ஸ்வரூபம் இருக்கு பார்த்தா இதான் சிவபக்தி சுதா பூர்ணே. இது எப்ப வருது என்ன ஏது யாராவது சொல்ல முடியுமோ? அவளுடைய சரீரத்தை வாக்க அவளுடைய பக்தி வகைகள். ஆனா நிச்சயமா வரும், மரண காலத்துக்கு முன்னால நிச்சயமா வந்துடும். பிரபோத்தே அப்படின்னு ஸ்ருதியே சொல்றது. சம்சயா அஸ்தி, இந்த விஷயத்துல சந்தேகமே இல்லைங்கிறது உபனிஷத். ஆகையால் அப்படிப்பட்டதான அமிர்தமயமான அமிர்த பெருக்கானது சரீரத்துக்குள்ள வறுமையானால் சரீரே விருத்தி ரத்தேயா விரதமே தது அனுஷ்டேயம். இந்த சரீர தாரணமே ஒரு விரதமாயிடும். ந துச்சம் தஸ்ய தாரணம். இந்த சரீரத்தை தரிக்கிறதுங்கிறது உபயோகம் இல்லாதான காரியம் நினைக்காது. எப்ப தற்பதார்த்தம் தொப்பதார்த்தம் ஒன்னா சொல்ற காலத்துல இது உபயோகம் இல்லாதான ஒரு சரீரம், இதுல லாபம் இல்ல, 3 விதமான மலம் இருக்கு, அவைகள்லாம் சொல்றது உண்டு. ஆனா இந்த தீட்சையினால ஏற்பட்டதான இந்த அமிர்த ரசசேகம் சுதா சிந்தோர் மத்தியே சுரவிடத்தை வாட்டி பரிவிருதே, இப்படி அந்த அமிர்த கடலானது நமக்கு சரீரத்துக்குள்ள வந்துருதையானால் அதுக்கப்புறம் சரீரத்தை இருக்குன்னு வச்சுக்கிறதே தான் விரதம். ஏன் தெரியுமா? நான் ஒரு கணமும் உங்க மனசு வேற எங்கேயும் போக மாட்டேங்கிறது, பகவானுடைய பாதபத்மத்திலேயே சேர்ந்து இருக்க. அப்ப சரீரத்தை வச்சுக்கிறதுங்கிறது ஒரு விரதம். தாதிருஷம் விரதம் சத்தியம் ஆவசியகம் யயா யத் பக்தியாசா. அம்பாளுடைய பக்தியினாலேயும் இந்த விரதத்தினாலேயும் நமக்கு இந்த உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம் கிடைக்கும்.
அதையேவ சரீரதாரணம் பிரார்த்திதம் பகவதா பட்டோத்பலேன. உத்பல பட்டர்ங்கிற ஒருத்தர், அவர் தான் சிவசூத்திரத்துல கண்டுபிடிச்சு, சிவசூத்திரங்களே கண்டுபிடிச்சு. சிவசூத்திரம் அனாதி, வியாசசூத்திரங்கள் பிரம்மசூத்திரங்கள் என்னன்னா இந்த கல்பத்தில் இருக்கு. அடுத்த கல்பத்தில் மறுபடியும் வியாசாச்சாரியர் எழுதுவார். அதெல்லாம் பௌருஷய கிரந்தங்கள். அதனால அது குறைஞ்சு போகல. அது உபனிஷத் வாக்கியங்களுடைய அர்த்தம் என்னன்னு சொல்றதுக்காக வந்தவைகள் அவைகள். ஆனா இந்த சிவசூத்திரங்கள் இருக்க, இது பர்மனன்ட். ஒவ்வொரு கல்பத்திலையும் இது போலயே இதே சூத்திரங்களை மறுபடியும் மறுபடியும் வந்துட்டே இருக்கு. அந்த மலையில இந்த சூத்திரங்கள்லாம் எழுதி இருந்ததாம். உத்பல பட்டர் அதை பார்த்து அதுக்கப்புறம் அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சார் வார்த்திகக்காரர் வரதராஜன் பேர். அந்த வரதராஜன்கிறவர் தான் இவரெல்லாம் எழுதினார், இதுக்கு வியாக்கியானம் எழுதினார். அவர் சொல்றார், பட்டோத்பலேன அந்தருல்லசித ஸ்வச்ச சக்தி பீயூஷ போஷிதம் பவத் பூஜோபயோகாய சரீரமிதமஸ்து மே. அந்தருல்லசித ஸ்வச்ச சக்தி, எனக்குள்ளேயே ஏற்படக்கூடியதான ஸ்வச்சமான ஒரு சக்தி. சக்தின்னு இங்க என்ன அர்த்தம்? குண்டலினி சக்தி. அந்தருல்லசிதா, உல்லசிதம் மலர்ந்ததான ஸ்வச்ச சக்தி. அந்த சக்தியினுடைய பீயூஷ போஷிதம், அந்த அமிர்த பெருக்கினால போஷிக்கப்பட்டதான இந்த சரீரமானது, இதுதான் பூஜை. பவத் பூஜோ உபபோகாய. அம்மா உனக்கு பூஜை பண்றதுக்கு இந்த சரீரம் வேணுமா? வேற எதுக்கும் வேண்டாம். உமக்கு நமஸ்காரம் பண்ணணும், உமக்கு பூஜை பண்ணணும், அதுவே இருக்கட்டுமே. இப்ப முக்தி என்ன அவ்வளவு அவசரம்? இது இருந்தாலே போருமே. முக்தி நிச்சயமா வர போறது. வரணும் தீர்மானமா எடுத்துன்னா அது இன்னைக்கே வரணும்னு ஏன் கவலைப்படுறது? அம்பாளுடைய பூஜை பண்ணிட்டே இருக்கலாம், சகல க்ஷேமத்தையும் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்ட்டு. அந்தருல்லசித ஸ்வச்ச சக்தி பீயூஷ போஷிதம் பவத் பூஜோபபோகாய சரீரமிதமஸ்து மே. இப்படி 5 அர்த்தங்கள் சொல்லியாச்சு. 6வது அர்த்தம், அதவா சத்யவிரதோ நாம பிராமணா சூகரபயாத் ஐ ஐ இத்யுச்சார்ய தாவதைவ தபசா மகாகவி தேவி பக்தா ஜாதா கதபேதா சத்யவிரதா. இந்த கதை போன வாரமே சொல்லிவிட்டேன். ஏன்னா போன வாரம் பொழுது முனிமானச ஹம்சிகான்னு வந்தது. முனிமானச, முனியனுடைய மனசு, முனிவர்களுடைய மனசுல அம்பாள் விளையாடிட்டு இருக்காங்கிற அபிப்பிராயத்துல முனிமானச ஹம்சிகா. இன்னும் அர்த்தம் ஒண்ணு சொன்னேன், முனிமான சஹம்சிகா அப்படின்னு 2 அர்த்தம் சொன்னோம். அந்த வர சந்தர்ப்பத்துல இதனுடைய அர்த்தம் சொல்லியாச்சு. பிரியவிரதோ நாம பிராமணா, ஒரு பிராமணன் இருந்தார். அவருக்கு குழந்தைகள் எல்லாம் தபஸ் பண்ணினார், யாகம் பண்ணினார். யாகம் பண்ணும் பொழுது அந்த உத்காதாங்கிறவர் கொஞ்சம் சாமஸ்வரத்தை தப்பா சொல்லிவிட்டார். அத பிரம்மான பக்கத்துல இருக்கிறவர் அவர் அதை சரி பண்ணி விடுவார். ஆனாலும் என்ன ஆச்சுன்னா, இந்த யாகம் பண்றவருக்கு கோபம் வந்தது. கோபம் வந்ததுல என்ன பண்ணார், அந்த உத்காதாவை வச்சு விட்டார். ஜெய்மினி உத்காதா வச்சு விட்டார். அவர் பார்த்த கோபம் வந்தது. இன்னைக்கு பையன் பிறக்கணுங்கிறதான பண்ணிருக்க, அந்த பையன் எப்படின்னா ஒரு எழுத்து கூட வராத அளவுக்கு அப்புறம் மகா மூடனா பிறக்க போறான்ட்டு. என்ன சார் சாபம் தான் கொடுத்துட்டு, பையன் பிறக்கணும் பையன் வேணும்னு சொன்னா அவன் மூடன. படிக்காத பையன் ஒருத்தருக்கு பிறந்தா அதை விட நரக்கம் ஒண்ணும் இல்லை. பையன் சௌக்கியமா இருக்கணும், எல்லாருமா இருக்கணும், குஷலனா இருக்கணும், படிக்கணும். அதுக்கப்புறம் அவனுடைய அதிர்ஷ்டம் எப்படி இருக்கோ அது ஒன்றும் சொல்ல முடியாது. சில பேருக்கு பெரிய உத்தியோகம் கிடைக்கும், சில பேருக்கு சின்ன உத்தியோகம் கிடைக்கும், ஏதோ ஒண்ணு சௌக்கியமா இருக்கலாம். ஆனா அவன் புத்தி இல்லாதவன் வந்துருது. ஏனால் அம்மா அப்பாவுக்கு வேற நரக்கம் வேண்டாம். அப்படிப்பட்ட நீங்கள் என்னை இப்படி சபிச்சிருக்கீங்களே, இது நியாயமானு கேட்கல. கேட்கும் பொழுது அவர் சொன்னார், ஏதோ நீங்க சொல்லிவிட்டேன், ஆனா கொஞ்ச நாள் ஆனா அம்பாளுடைய அனுகிரகத்தினால பெரிய கவி ஆயிடுவான் அப்படின்னு அந்த வரத்தை மாற்றி வச்ச. சரி, சொன்னபடியே குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை முதல்ல பேசவே ஊமையாச்சு, ஆனா காது கேட்கல. சாதாரணமாக குழந்தைகளுக்கெல்லாம் எப்படின்னா காது கேட்காதுன்னா ஊமையா இருப்பா. ஏன்னா நம்ம சொல்லக்கூடியதான எழுத்துக்களை காதால கேட்டு அதை வரணும்னு உச்சரிக்கிறதுக்காக பிரயத்னம் உண்டு. அந்த பிரயத்தனை பண்ணிட்டே இருந்தாலேயானால் அந்த குழந்தைக்கு வந்துடும், பேச்சு வந்துடும். ஆனா காது 2 செவிடுன்னு வந்தது ஏனால் அந்த குழந்தைக்கு ஒண்ணும் வராது. ஏன்னா சத்தமே கேட்காத எப்படி அதை பண்ணுவான்?
சப்தத்தை எப்படி உச்சாரணம் பண்ணுவான். ஆகையால் தான் வேதங்கள் என்ன சொல்றது, கண்ணுங்கிறது மானுஷ்ய சம்பத்து, காதுங்கிறது தெய்வீ சம்பத்து. கண்ணு தெரியாது போனாலும் ஒன்னும் ஆகல, காது கேட்டாகணும். ஏன்னா காது வழியா தானே பிரஜானம் பிரம்மா அம் பிரம்மா அஸ்மே தத்துவமசை அயமாத்மா பிரம்மா இப்படிப்பட்டதான நாமக்களை மகா வாக்கியங்களை கேட்க போற. மகா வாக்கியங்களை குருமுகமாக கேட்டு மனநம் பண்ணினீங்களா, ஏன்னா இந்த பிறவியே கடைசி பிறவியாக நீங்க ஆக்கிக் கொள்ளலாமோ இல்லையா? அதுக்கு வழி இல்லைன்னா இந்த மனுஷ ஜென்மாவா எடுத்து ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு. ஆகையால் தான் இப்படிப்பட்டதான குழந்தை பிறந்திருக்கானான்னு ரொம்ப வருத்தத்தோட இருந்து 8வது வயசு உபநயனம் பண்ணி அவனுக்கு ஒரு 4 வருஷ காலம் சந்தியாவந்தனம் சொல்லிண்டே இருக்க. இவர் சொல்றார், அவன் அப்படியே கேட்டுட்டே இருக்கான். அவ்வளவுதான், காதல விடலையே, ஏதோ பெரியவர் சொல்றாரு. வேதம் முழுக்க சொல்லி தரணும். அவன்கிட்ட சொன்னார், ஒன்னும் வேலை செய்யல. ஏன்னா அந்த ஜெய்மினி பகவான் சொல்லியிருக்காரு, அவர் வார்த்தை தப்பா போயிடாதே அப்படிங்கிற அபிப்பிராயத்துல பண்ணினார். ஒன்னும் கேட்கல. அதுக்கப்புறம் அம்மா அப்பா வேஷ மற்றவர்கள் வேஷ தொலைறதுன்னு விட்டான். அம்மா அப்பாவே நம்மள சரியா பார்த்து கொள்ளல எனக்கூடியதான சந்தேகம் வந்தது அவனுக்கு. அந்த சத்தியவிரதனுக்கு இவாளை விட்டு விட்டு காட்டுக்கு போறான். காட்டுக்கு போய் ஒரு குடிசையை போட்டு ஒன்னும் பண்றதில்லை. அவனுக்கு மந்திரம் தெரியுமா, ஜபம் தெரியுமா, நாமாவை தெரியுமா, ஒன்னும் தெரியாது. வெறுமனே உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்படி கவலைப்பட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடியதான சந்தர்ப்பத்துல ஒரு பன்னி வந்தது. அது சத்தம் பண்ணிட்டு ஐயன்னு சத்தம் பண்ணிட்டு வந்தது. இந்த சத்தம் இவருக்கு இதுவரைக்கும் ஒண்ணும் கேட்காதவருக்கு காது கேட்டது. இந்த ஐங்கிறத மட்டும் வச்சுட்டு அதையே சொல்லிட்டு இருக்கான். அவன் ஜபம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லப்படாது. ஏன்னா அவனுக்கு சத்தம் வந்தது, அவ்வளவு அதை பத்தி ஒண்ணும் தெரியாது. இவன் பண்ணிட்டு இருக்காரத்துல வேடன் வந்தான். இந்த பக்கம் பண்ணி வந்தது ரத்தத்தோட. ஏன்னா அந்த வந்துட்டே இருக்க அந்த ரத்தம் எல்லாம் இங்க தெரியுது. ஏன் இது வரைக்கும் வந்திருக்கு, உள்ள இருந்ததுன்னா கொடுத்துடு, அது நான் எனக்கு சேர வேண்டியது அப்படிங்கிறான். இவர் பார்த்தார், ஆமா உள்ள போச்சுன்னு சொன்னா பாபம், சொல்லல என்ன பொய், என்ன பண்றதுன்னு. அப்பதான் ஒரு வார்த்தை சொன்னாராம், எது பார்த்ததோ அது சொல்லல பேசாது, எது பேசாதோ அது சொல்லாது. கண்ணு பார்த்தது வாயினா பேசும், பார்த்த கண்ணா சொல்லணும். நீங்க பார்த்தது இன்னொருத்தர் சொன்னா நிஜமாகுமா, பிரமாணமாகுமா? யாரு எது பார்த்தாரோ அவன் அதை சொல்லணும். கண்ணு பார்த்தது அது பேசாது. வாய் பேச தெரியும் ஆனா பார்க்கல அப்படின்னாலாம். அவர் பார்த்தார், ஏண்டா இந்த அத்வைத கிளாஸுக்கு போயிட்டோம், இது ஒண்ணும் பிரயோஜனமே, இப்படி கேட்டா என்ன லாபம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு அவன் பாட்டுக்கு அவன் போயிட்டான். இவர் அந்த ஐங்கிற அக்ஷரத்தையே சொல்லிட்டே இருக்க. என்ன பைத்தியம் பிடிச்சவாள். அதுவும் இல்லாம ரொம்ப நாளா வாக்கி ஒரு எழுத்து கூட வரலேங்கிறவனுக்கு இந்த அழுத்து வந்ததுமே ஒரு சந்தோஷம் ஆனந்தம் சொல்லிட்டே இருந்தான். சத்யவிரதா, சீக்கிரமாக பலத்தை கொடுக்கிறவள். அதுதான் அம்பாளுடைய விரதம். என்ன பண்ணினா, இவன் பீஜாட்சரமாக உபாசிக்காத போனாலும் நியாயமா ஐம்னு சொல்றான். ஐம் என்கிறது வாக்பவ பீஜம்னு பேர். வாக்பவ பீஜம்னா மனுஷனுக்கு முதல்ல சரியான அறிவை கொடுக்கக்கூடியதான பீஜம். அதுக்கப்புறம் அடுத்ததாக வரக்கூடிய காமராஜ பீஜம்னு பேர். உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் உண்டோ அத்தனை ஆசைகளும் உங்களுக்கு தகுந்த சமயத்தில் நிறைவேற்ற கொடுப்பாள். அதனால காமராஜ பீஜம்னு பேர். 3வது தான் அம்பாளுடைய பீஜம், அது சக்தி பீஜம்னு பேர். சக்தின்னு அம்பாளுடைய ஒரு பேரு, அந்த சக்தி பீஜம். இந்த முதல்ல நல்ல ஞானத்தை கொடுத்து சரியான நிலையில உங்களை வாழ்க்கையில நிறுத்தி அப்புறம் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்து கடைசியில சக்தி வடிவமாக தன்னடத்திலேயே சேர்த்துக்கலாம். அந்த மந்திரத்துக்கு அந்த அர்த்தம். இப்ப நமக்கு அது வேண்டாம். இந்த ஐமனக்கூடியதான ஒரு பீஜத்தையே, அது பீஜம் இல்லாத சுண்ணம் இல்லாத போனாலும் ஐம்னு இருக்கணும். இருந்தாலும் அது இல்லாதனால ஐ மட்டும் சொன்னாலும் சந்தோஷப்பட்டு அனக்ஷரோ மகாமூர்க்கோ நாம்னா சத்யவ்ரதோ த்விஜா. தேவி பாகவத்துல 3வது ஸ்கந்தத்துல இந்த கதை இருக்கு. அனக்ஷரா, ஒரு எழுத்தும் வராது. மகாமூர்க்கா, அதனாலேயே மூடன் ஆயிட்டான். நாம்னா சத்யவ்ரதோ த்விஜா, சத்யவிரதன்கிற பிராமணன் ஸ்ருத்வா அக்ஷரம் கோலமுகாது. இந்த அக்ஷரமானது கோலம்னு சொன்னா பன்னின்னு பேரு, கோலமுக்கின்னு பேரு வார்த்தை. அதனால பன்னி. கோலமுகாத் சமுச்சாரிய ஸ்வயம் ததா, சமுச்சாரிய நன்றாக இதை அறிந்து கொண்டு அது சொல்லிட்டே இருக்க. பிந்துஹீனம் பிரசங்கேன, பிந்துஹீனம்
ஐம்னு சொல்ல வேண்டிய இடத்துல ஐன்னு மட்டும் சொன்னா, ஆனா அதுவே பரவாயில்ல. அம்பாள் ஐம் பிந்துஹீனம் பிரசங்கேன ஜாதோசௌ விபுதோத்தமஹா. அவன் என்ன பண்ணினா, உயர்ந்த பிராமணன் ஆயிட்டானா. அவனுக்கு அத்தனை வேதங்களும் நொற்றாய் வந்திருக்கு. ஐகாரோச்சாரணா தேவ துஷ்டா பகவதி ததா. அம்பாள் ஐகார உச்சாரணேன, ஐம்னு சொல்லாமல் ஒரு பின்ன சுண்ணமானது இல்லாத போனாலும் ஐகார உச்சாரணா தேவ துஷ்டா பகவதி ததா. அந்த அம்பாள் பகவதி சந்தோஷப்பட்டாள். என்னன்னா, நீங்க ஐம்னு சொன்னாதான் பலம் கொடுக்கும்னு சொல்லலாம், ஐன்னு சொன்னாலே பலம் தருது. அவ்வளவு கருணாமூர்த்தி. சகார சகார கவிராஜம் தம், அவனை கவிராஜனாக ஆக்கிவிட்டார். தயாருத்ரா பரமேஸ்வரி, தயாருத்ரா பரமேஸ்வரி, ஈரநெஞ்சுக்காரி. ஆகையால் அம்பாள் அவ்வளவு சீக்கிரமாக பலத்தை கொடுப்பாளாம். அதனால்தான் அம்பாளுக்கு சத்யவிரதா அப்படின்னு. காளிதாசன் ஒரு மகாகவி. அவர் ரகுவம்சம், குமார சம்பவம், மேகதூதம் இப்படிப்பட்டதான காவியங்களை எழுதினார். சாகுந்தலம் இப்படிப்பட்டதான கதைகளையும் எழுதினார். ரொம்ப பிரசித்தி பெற்றார். இந்த பிரசித்தி பெற்றதான காளிதாசன் அவன் இருக்கிற சந்தர்ப்பத்தில் பவபூதின்னு ஒரு கவி. அவர் என்ன பண்ணினார், உத்தர ராமச்சரிதம்னு ஒரு கிரந்தம், மகாவீர சரிதம்னு ஒரு நாடகம், அதே போலயே மாலதி மாதவம்னு ஒரு நாடகம், 3 நாடகங்களையும் எழுதினார். எழுதுற காலத்தில் இந்த பவபூதிக்கு என்னன்னா, எல்லாம் எழுதின, ஆனா நிஜமாக லோகத்துல அதுக்கு ஒரு மரியாதை கிடைக்குமான ஒரு டவுட். அதனால என்ன பண்ணினாரா, இந்த நாடகம் எழுதின புஸ்தகம் அப்பெல்லாம் பிரிண்ட் பண்ண மாட்டா, ஓலைச்சுவடியில் தானே எழுதியிருப்பா. அந்த எழுதியிருக்கிற காலத்துல அதை எழுதிட்டு சிஷியனை கூப்பிட்டு இதை காளிதாசன்கிட்ட படிச்சு காமிச்சுட்டு வாங்க. இந்த சிஷியன் வந்தான், கலைஞர். இவன் என்ன நினைச்சானா, பகவதி ரொம்ப பெரியவர், நம்ம குருவானவர், ஏன்னா லோகத்துல எல்லாரும் நல்லதுன்னு சொல்றாளோ இல்லையா. அதனால அவர் சொன்ன காளிதாசனா இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவார். நமக்கு ஏதாவது பிரசன்டேஷன் புத்தகம் இந்த 10 நாள் படிச்சேன், ஒவ்வொரு அங்கமும் ஒரு நாளைக்கு அவரை பார்க்கக்கூடியதான ஒரு சந்தர்ப்பமும் நமக்கு கிடைச்சிருக்குன்னு சந்தோஷமாக போனா. ஒரு 5-6 நாள் எப்ப போனாலும் நாளைக்கு வா அனுப்பிச்சுட்டார். இவருக்கு போச்சு, அவர் கண்டுபிடிச்சுட்டார், நம்ம குரு எழுதினதான நாட்டகத்துல ஏதோ மிஸ்டேக் இருக்கா போல இருக்க, இது சேர்க்கல அப்படின்னு நினைச்சோம்னா. ஆனா குரு சொன்ன வாக்கியத்தை பக்தியோட பண்றவர் பண்ணி போனா. ஒரு வாரம் ஆன பிறகு ராத்திரி ஆகாரம் எல்லாம் ஆன பிறகு கட்டில படுத்துட்டு இருக்க, சாஞ்சுட்டு படுத்துட்டு இருக்க. இந்த பையன் போனா, நமஸ்காரம் பண்ணினா, என்ன பண்ணினா, சரி படிக்கட்டுமா, படியின்ட்டார். முழுக்க படிச்சாச்சு, எல்லாத்தையும் படிச்சாச்சு. படிக்கிட்ட கரெக்டா என்ன, நான் போயிட்டு வரேன். ஆஹா, போயிட்டு வந்துட்டேன். நான் எழுதியிருக்கேன், நான் இல்லையா, இது எப்படி, இது ஒரு ஒப்பனையுங்கல்ல, விட்டு போயிட்டா நான் போயிட்டு வந்துட்டேன். இவனுக்கு மகா கோபம் வந்துருக்கு. ஏன்னா கொஞ்சம் நஞ்சமா சார், 200-300 பக்கம் படிச்ச பிறகு நம்ம படிக்கிறது மனசால நம்ம படிக்கலாம். ஆனா இன்னொருத்தருக்கு படிக்கும் பொழுது நிறுத்தி படிக்கணும். ஒழுங்கா படிக்க தெரியலையான்னு நினைச்சிருவார். என்னடா அந்த வம்பா இருக்குன்னு சொல்லிட்டு, சரி என்ன ஆனது அவ்வளவுதான், நடுவுல நாம இருந்துட்டு இருக்கோம், இந்த பக்கம் காளிதாசன், அந்த பக்கம் பகவதி ஆகட்டும். அப்படி குரு கிட்ட போய் இப்படி சொல்ற. சொன்னதுமே அந்த அவர் இப்படியா சொன்னார், ஒண்ணுமே சொல்லலையே அவர் அப்படின்னு சொல்லிட்டு, நடுவுல வேற யாரோட பேசினாரா அப்படின்னு அவர் பார்த்தார். ஆமாமா, கொஞ்சம் சுண்ணம் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிவிட்டார். இவர்கிட்ட சொல்லல, சுண்ணம் ஜாஸ்தின்ட்டு. பக்கத்துல அவருடைய ஆத்துக்காரி இல்லைன்னா வேற யாரோ, அது நமக்கு என்ன தெரியும். என்ன பண்ணினா, வெத்தலையை கொடுத்து மடிச்சு வச்சு தாம்பூலமா கொடுத்து அப்புறம் கொடுத்துட்டு இருக்க. அவர் சாப்பிட்டார். சாப்பிட்ற சமயத்துல அந்த மாதிரி சொன்னார், சுண்ணம் ஜாஸ்தியா இருக்குன்னு. இதுதான் பேசினார், நான் சொல்ல இத்தனை நாள் இல்லை. அப்புறம் என்ன ஆச்சுன்னார், அது எந்த ஸ்லோகத்துல சொன்னார்னு கேட்டார். அது படிக்கிறப்ப எப்ப இதெல்லாம் ஞாபகமா இருக்கும், அவர் என்ன பேசினார் இதெல்லாம் ஞாபகம் இருக்கார். இல்ல நன்னா ஞாபகம் பண்ணி சொல்லிருந்தார். இவன் அப்படி பார்த்த
ஒரு ஸ்லோகத்துல ராத்திரி தேவம் யரம் செய்து அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துலதான் கண்டுபிடிச்சு சொன்னான். அவர் சொன்னாரா, அந்த அம்பாள் அனுகிரகத்தை பெற்ற காளிதாசன் அது வேற, நம்ம வேறேன்ட்டு இவ்வளவு நன்னா எழுதின போதும் சொன்னார். என்ன ஆச்சு அப்படின்னு, சீதாராமாளுக்கு விவாகம் ஆச்சு. அவ முதல்ல அவளுக்கு பிரதம தினோத்சவம் ஃபர்ஸ்ட் நைட்டு அன்னைக்கு வந்திருக்க. அந்த சந்தர்ப்பத்துல சாயங்காலம் அப்பெல்லாம் 7-8 மணிக்கெல்லாம் தூங்கிடுவார். இப்படி ராத்திரி 2 வரைக்கும் இருக்க மாட்டார். அந்த 7 மணிக்கு தூங்கின விவகாரம் காலமே சூரியோதயம் ஆற பரியந்தம் அவ இருந்துருக்கா. என்ன ஆச்சுன்னு கதையா ராமன் சொல்லிட்டே இருக்கார். அந்த அம்மா கேட்கிறார், வாய் மூழ்கிட்டு கொண்டுட்டே இருக்கார். அத்தனையும் கதை பேசிட்டு இருக்கார். அத்தனை விஷயம் சொன்னாரா. சொல்லிட்டு ராத்திரி தேவம் யரம் செய்து இப்படி அந்யோன்ய சல்லாபத்தினால் முழு ராத்திரியும் கடந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். அவர் என்ன பண்ணினார், அந்த ஏவம்ல சுண்ணத்தை எடுத்திருந்தோம். ராத்திரி தேவம் யரம் செய்து என்ன, ராத்திரி போச்சு, கதை மிஞ்சதுக்கு இன்னைக்கு ராத்திரி பேசிக்கணும். கதை இன்னும் ஆகலைங்க. ராத்திரி தேவம் எவரும் சீத்தனா இப்படித்தான் அந்த நாள் முடிஞ்சது அப்படின்னு. எங்க சீதாராமாளுக்கு அவளுக்கு பேசக்கூடியதான கதைகள் என்னடா ஒரு 10,000 வருஷத்துக்கு போகும். அவளை கதை வச்சுட்டு இருக்காரு ராமன் ஆத்துக்காரிக்கு சொல்றதுக்குங்கிறதுக்காக. இவன் எப்படின்னு 10 வருஷம் லவ் பண்ணி 10 நாள் கூட இல்ல வேண்டான்னு பண்ணிட்டு இருக்க. இது இந்த காலத்துல நடக்கக்கூடியதான விவகாரம் என்ன. அது மாதிரி காளிதாசனுடைய சரித்திரமும் இருக்கு. நமக்கு இப்ப அந்த கதை நடுவுல அங்க பிரசக்தமா வந்திருக்க. மேல பார்ப்போம். அடுத்தது சத்யரூபா. அடுத்தது சத்யரூபான்னு பேர். சத்தியம் காலத்திரய அபாத்தியம் ரூபம் யஸ்யா. முக்காலத்திலையும் எது அழியாதோ அந்த ஸ்வரூபம். முக்காலத்திலையும் அழியாத ஸ்வரூபம் ஏதாவது இருக்கா? உலகம் இல்ல. உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பொருளும் மாறிக்கொண்டே இருக்கு. நம்ம சரீரம் உட்பட. ஒரு காலத்துல எப்படி அழகா இருந்தது, நாமே பழைய போட்டோ பார்த்தா நம்மளான ஒரு சந்தேகம் வருதுன்னு. அவ்வளவு அழகா அப்ப இருந்தோம். இப்ப என்னாச்சுன்னு அழகு நம்மளை விட்டு வேற யாருக்கிட்ட போயிருக்கு. அவ்வளவுதான் வேற முழுக்க ஒன்னும் ஆகல. அப்படி அந்த அழகெல்லாம் போயிடுதோ இல்லையோ. வயசான பிறகு தசனவீனம் ஜாதம் துண்டம் பல்லெல்லாம் விழுந்துருது சார். இனிமேல என்ன இருக்கு? ஒன்னும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா அதுக்கு என்ன பண்றது, எல்லாம் மாறி போயிட்டு இருக்க. வீடு மாறுறது. அந்த பழைய வீடுல கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. எப்படி தெரியுமா, நான் தூணெல்லாம் இருக்கணும், மித்தம் இருக்கணும், 4 பக்கத்தையும் தாவாரம் இருக்கணும். இந்த திருவள்ளிக்கேணில இருக்க இந்த கோடியில இருந்து அந்த அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. எவ்வளவு பெரிய வீடு விவகாரம் முழுக்க 1 கட்டு 2 கட்டு 3 கட்டு அப்படின்பா. அத்தனை அவ்வளவு இடம் இருக்கும். நமக்கு என்னன்னா புஸ்தகம் வச்சுக்கிறதுக்கு இடம் இல்லைங்கிறான். அவ்வளவு பெரிய வீடு அப்படி எல்லாம் ஆனந்தமா இருந்தால். ஆனா என்னாச்சு, அதை கட்டி விட்டு ஒரு வீடை இடிச்சு 40 பிளாட் பண்ணிருக்கான் ஆகாசம் வரைக்கும். இப்ப என்னாச்சு, கீழே பூமி நமது இல்ல, மேல ஆகாசம் சீலிங் நமது இல்ல, நடுவுல நீங்க இருக்க. அந்த இடவலைக்கு அந்த ஆகாசத்துக்கு தான் காசு கொடுக்கிற இடம் தவிர ஒரு ஒன்றும் இல்ல. பார்த்தல எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்படி இல்லாமல் அழியாதான பொருள் மீதி எல்லா பொருளும் அழியிறது. ஒரு காலத்துல பிளான்டேஷன் மிஷினரி, பிக்சட் அக்கௌண்ட், பிக்சட் அசெட் அப்படின்னா எழுதுவது. இப்ப என்ன பிக்சட் எல்லாம் அன்பிக்சடுங்கிறான். அவனே அந்த லட்சணமா பேசுறான். பேங்க்ல போனேன்னா அன்பிக்சட் அக்கௌண்ட்ங்கிறான். அப்படின்னா என்னைக்காவது நான் எடுத்துன்னு போயிடுவேன்னு அர்த்தம். இப்படித்தானே இருக்கு. அப்ப மாறாத பதார்த்தம் எது இருக்கு உலகத்துல? பிரம்மம் ஒண்ணுதான், அம்பாள் ஒண்ணுதான். அதனால காலத்திரய அபாத்தியம் ரூபம் யஸ்யாஹா ரூபபதான் மத்வர்த்தியே அதி சத்தியம் ரூபவதேவா. அப்படி சத்தியமே ரூபத்தை கொண்டவள் அப்படின்னு அர்த்தம். சத்திய சம்ரட்சிகா இது யாவது. நீங்க உண்மை சொன்னீங்களேயானால் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் வராம காப்பாற்றுறவள். அதாச்ச பக்ருஜா படந்தி. சில பேர் ரிக்வேதிகள் பேசினார். சத்தா சத்த வசதி பரஸ்பிருதாதே தயோர் யத் சத்யம் யதரத்ருதியஸ்ததித் சோமோவதி அன்யாசத் இதி. இன்னைக்கு ஒருத்தர் நம்ம அதுக்கு வந்த காசுல நீங்க ரிக்வேதம் முழுக்க வாசிச்சுடான்னு என்ன டவுட்டா இருக்கான்னு கேட்டேன். முழுக்க
புஸ்தகத்தை கொடுத்து எல்லாம் சொல்லுமா சொல்றேன் அவதான் சொல்லணும் விவகாரம் முழுக்க. ஏன்னா நீர் வாசிதான்னு கேட்டான சர்டிபிகேட்டை காமிக்க முடியும் இல்ல, வாசின்னு சொன்னதுனால கொம்பா முளைச்சு இருக்கு. ஏதோ அம்பாண்ட அனுக்கிரகம் வாசிச்சாச்சு, அப்படிதான் விவகாரம் முழுக்க. ஏன் சொல்ல வந்து என்ன இங்க பாருங்க, சச்ச அசச்ச வசதி பஸ்பிருதாதே பசசி, சத்தியமான வாக்கு அசத்தியமான வாக்கு இந்த ரெண்டும் ஒண்ணு கூட சண்டை போடுறதா. கயோர் எத் சத்தியம், அவைகள்ல இருக்கக்கூடியதான சத்தியமானது இது சிரேஷ்டமா இருக்க. ததி சோமோ அவதி, இங்க சோமஹான்னு இருக்கு. சோமஹான்னா சந்திரன் அர்த்தம் இல்ல, அம்பாளோட கூடின பரமேஸ்வரன். ஏன்னா சோமாஸ்கந்தர்னு சொல்றது பார்த்தீங்களா, அம்பாள் அந்த பக்கம் இந்த பக்கம் பரமேஸ்வரன், நடுவுல சுப்பிரமணிய சுவாமி, அந்த கோலத்துக்கு சோமாஸ்கந்தர்னு பேர். அப்படி அந்த சோம அவதி அந்தியாசது அப்படின்னு இந்த விஷயத்தை ருக்வேதம் சொல்றது. இங்க சோமஹான்னு பதத்துக்கு உமயா சகிதா சோமஹா இத்தியர்த்தா. நமக்கு சந்தேகமே வரக்கூடாது பாருங்க. அப்படி சர்வேஷாம் அந்தக்கரண நியாமக இது சர்வாந்தர்யாமினி சதி. அடுத்த நாம எல்லோருடைய அந்தக்கரணத்தையும் கண்ட்ரோல் பண்றவள், மனதை கண்ட்ரோல் பண்றவள். நம்மளால முடியாது. அந்த அம்பாளுடைய அனுகிரகம் இருக்குமேயானால் நம்ம மனசு எவ்வளவு கட்டங்கள் வந்தாலும் அதுல இருந்து தப்பிச்சுண்டு க்ஷேமத்தை அடையக்கூடியதான வலுவை அடையும். ஏஷதாத்மாந்தர்யாம்யமிருதா பிரகதாரண்யத்தில் யார் பிருதிவியாம் திஷ்டன், பூமியில யார் இருக்கானோ அவன் அந்தர்யாமி. நானும் நீங்களும் தான் பூமி இருக்கு, நம்ம அந்தர்யாமியோ இல்ல. பிருதிவியாமம் தரஹா, பூமியில இருந்தா போறாது, பூமிக்குள்ள இருக்கணும். பூமிக்குள்ள இருக்க நாம் இல்ல, யாரோ இருக்கு. நான் பூமி என்று கருதக்கூடியதான பூதேவதையும் இருக்காளோ இல்லையா? அப்ப என்ன அந்த பூதேவியாந்து பிருத்திவீன வேதா ஏஷதாத்மா அந்தர்யாம்யமிருதா இப்படின்னு வரிசையா 22 தரம் சொல்லியிருக்கு அந்த புராதாரணிகத்துல. அந்த அந்தர்யாமி அருணர் அம்பாள் தான். இந்த அம்பாள் அந்தர்யாமையா இருக்கன்னு சொல்றதுக்கு சாட்சிணி, சாட்சி வர்ஜிதா, எல்லாத்தையும் சாட்சியா பார்க்கிறவள். கல்போபசம்ஹரண கல்பித தாண்டவசிய, கல்பம் முடிகிற காலத்துல பரமேஸ்வரன் தாண்டவம் ஆடுறாரா. பரதநாட்டியத்துல தாண்டவம்னு ஒரு விதமான நாட்டியத்துக்கு ஒரு சப்செக்ஷனுக்கு இது பேரு. தண்டுங்கிறவர் கண்டுபிடிச்சார், அதனால அதுக்கு தாண்டவம்னு பேரு. கல்போபசம்ஹரண கல்பித தாண்டவசிய தேவஸ்ய கண்ட பரசோஹோ. அந்த பரமேஸ்வரன் கையில உடஞ்சதான ஒரு இதை வச்சுட்டு இருக்கார். அவர் பாட்டுக்கு ஆனந்தமாக டான்ஸ் ஆடுறார். அன்னைக்குதான் ஷட வீடுத்தான். ஷடையானது தனியா அவந்து வந்து ஏன் சுவாமின்னு அப்படி டான்ஸ் ஆடினார். தேவஸ்ய கண்ட பரசோர் பரஹைரவஸ்ய சாதாட்சணி விஜயதே தவமூர்த்திரேகா அப்படின்னு அம்பாளுடைய மூர்த்தி ஒண்ணுதான் அசையாம அப்பவும். இது வரைக்கும் அவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்து டான்ஸ் ஆடிட்டே இருந்தார். இப்ப நடுவில் ஆடுறது கடையானது அவந்து ஒரு சூரியனை போய் அடிக்கிறது, சந்திரனை போய் அடிக்கிறது, நட்சத்திரங்களை போய் அடிக்கிறது. ரோட்ல போயிட்டே இருந்த பசுமாடு வந்து வாளால் அவர் அடிக்கும். அடிக்கிறதா இத கண்டு எல்லாரும் நடுங்கிட்டு இருந்தா அம்பாள் மட்டும் என்ன பண்றாங்க, சிரிச்சுட்டு பார்த்துட்டே இருக்கலாம். ஏன்டா உலகத்துக்கு இது வேண்டும் எனக்கூடியதான் அபிப்பிராயம். அதே மாதிரி தான் இங்க என்ன ஏஷதே அந்தர்யாமி அமிர்தா இது அந்தர்யாமி பிராமணா பிரகதாரண்யத்துல ஏஷோந்தர்யாமி ஏஷயோனி சர்வஸ்யா இது மாண்டூக்கிய ஸ்ருதேஷ்ட. இந்த அந்தர்யாமிங்கிறது அங்கேயும் இருக்கு. சர்வாச்சா சர்வாச்சா சாந்தர்யாமணிச்சா, எல்லாமாகவும் எல்லோருடைய இதயத்திலையும் இருக்கிறதா இருக்காள். சர்வஸ்வரூபா சர்வேஷாம் அனந்தஸ்ட பிரவிஷ்டஸ்ட, எல்லா வடிவமா இருக்கு, எல்லாத்துக்குள்ளேயும் பிரவேசிச்சு இருக்கு. தத்ரத்வாத தேவானு பிராவிசது, ஒவ்வொரு பொருளையும் சிருஷ்டி பண்ணி அதுக்குள்ள அம்பாள் தானா பூந்துட்டு இருக்கலாம். தத்யத்யாபவது இது ஸ்ருதே, ஸ்ருதிதான் இல்ல ஸ்மிருதியும் சொல்லி இருக்கு. சர்வஸ்ய சர்வதா ஞானாத் சர்வஸ்ய பிரமவாப்யயௌ சதோ அசதஸ்ய குருதே தேன சர்வேதி கத்யதே. சர்வஸ்ய சர்வதா, எல்லா பிராணிகளுக்கும் எப்பொழுதும் ஞானத்தை கொடுப்பதனாலையும். இதான் இப்ப ஞானத்தை கொடுக்கக்கூடியதான நாமாக்கள் இது. வாக்வாதினி மந்திரம் இதுக்குள்ள இருக்கு. அதனால்தான் அந்த வாக்குன்னு ஐங்கிற பீஜத்தை சொல்லி இருக்கு. அதனால்தான் ரகசிய சமஸ்தவஸ்து, ரகசியமான மந்திரங்கள் எல்லாம் இந்த நாமாக்கள்ல இருக்கு.
சில பேர் வந்து கேட்பா, எனக்கு ஒரு உபதேசமும் இல்லையே, நான் சாஸ்திரநாம படிக்கலாமான்னு. உமக்காகத்தான் எழுதியிருக்கு சாஸ்திரநாமன்னு. ஏன்னா வியாசாச்சாரியால் சொல்லும் பொழுது ஸ்ரீசுத்ரத்விஜபந்தூனாம் த்ரயீன ஸ்ருதி கோச்சரா, யாருக்கு வேதங்கள்ல அதிகாரம் இல்லையோ, யார் வேதங்களை படிக்கலையோ அவளுக்கும் இது உபயோகப்படணும்னு எழுதி. அதனால நான் படிக்கலாமான்னு சந்தேகமே வராது, படிக்கலாம். ஆனா நிஜமா நீங்க பக்தியோட படிச்சுடையானால் அம்பாளுக்கு உங்களுக்கு அனுகிரகம் பண்ணி குரு கிட்ட வந்து உங்ககிட்ட குரு ஆயிட்டுன்னு வந்துடுவேன். நீங்க குரு கிட்ட போக வேண்டாம், நம்ம கிட்டே ஆகிறது. அந்த கருணாமூர்த்தின்னு அம்பாள். ஆகையால் சர்வஸ்ய சர்வதா ஞான சர்வஸ்ய பிரபவாப்யயோ சதோ அசதச்ச குருதே, சத்தான பதார்த்தங்களையும் அசத்தான பதார்த்தங்களையும் செய்கிறாளாம். தேன சர்வே கத்யதே இது. இதுவரைக்கும் இந்த நாமக்களை கடைசியில் ஒரு குட்டி நாம இருக்கு, சதி அப்படின்னு. அது சொல்றது பாதிவிரத்யா சத்ரூபத்வாட்ச சதி. பாதிவிரத்தியம் பரமேஸ்வர் தன்னுடைய ஆத்தக்காரரே பகவான் என்று நினைக்கக்கூடியதான எண்ணம், அதுக்குதான் சதின்னு பேரு. கலத்திரம் வைதாத்தியம் கதி கதி பஜந்தே ந கவய ஸ்ரீயோ தேவ்யா கோவான பவதி பதி கைரபின தனை மகாதேவம் ஹித்வா தவ சதி சதீநாமகரமே. அதை எப்படி பாருங்க, சதி சதீநாமகரமே. சதின்னு பேர் அம்பாளுக்கு. உத்தமமான ஒரு பாதிவிரத்தியம் வைக்கிறார். குச்சாத்தியாமா சங்க குரவக தரோரப்பிய சுலபா அப்படின்னு விசேஷமாக சௌந்தர்யில சொன்னதான அந்த சக்தி ரூபம். தாட்சாயண்யாக இதம் நாமா. தாட்சாயணின்னு ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு சதின்னு பேர். தக்ஷன்னு ஒரு பிரஜாபதி இருந்த, அவருக்கு நிறைய பெண் குழந்தைகள். 40 குழந்தைகள்ல தர்ம தேவதைக்கு கொடுத்துட்டார். எல்லாம் மாஸ் மேரேஜ் தான். தர்ம தேவதைக்கு ஒரு 16 பெண்களை கொடுத்து விட்டா. கடைசியில ஒத்தியே ஒன்று நிக்கிறா. கடைசியில யாரு கொடுக்கறது, இந்த பெண்ணை யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே நினைச்சு கடைசியில பரமேஸ்வரனுக்கு கொடுத்து விட்டார். அவ 2 பேரும் சௌக்கியமா ஆனந்தமா இருந்துட்டு இருக்கா. கொஞ்ச நாள் ஆச்சு, இந்த தட்சனுக்கு பிரஜாபதி போஸ்ட்ல இருந்து சீனியர் பிரஜாபதியா ஒரு உத்தியோகம் லாபம் கிடைச்சிருக்க. அப்ப என்ன பண்ணினார், அப்பெல்லாம் ஏதாவது நல்லது நடந்தா ஒரு பூஜை பண்ணுவோம்னு ஆரம்பிப்பார். இப்ப என்ன, தெருவில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், பார்ட்டி வாங்கி தரேன்னு ஆரம்பிக்கிறது. எது நல்லது வந்தா அது பகவான் நமக்கு போட்டதான பிச்சைங்கிற அபிப்பிராயத்துல பூஜை ஜபங்கள் பிராமண போஜனங்கள் இப்படி எல்லாம் பண்றதான காலம் அது. சரின்னு என்ன பண்ணார், ஒரு ஹோமத்தை பண்ண, ஒரு யாகத்தை பண்ண தொடங்கினார். யாகம் எல்லாம் நல்லா நடந்துட்டே இருக்கு. ஆனா என்ன பண்ணினார், இந்த சிவனை மட்டும் கூப்பிடல. ஏன்னா முன்னால ஏதோ ஒரு சண்டை நடந்தது, அதனால அதுல பரமேஸ்வரன் இவர் வரப்ப எழுந்துக்கிறார். யாகம் பண்றப்ப எஜமானன் வந்தா எல்லாம் எழுந்துக்கணும், ஒரு மரியாதை செலுத்தல். எழுந்துக்கிற அவர் அப்படி சமாதியில இருந்தார், எழுந்துக்கிறார். இவர் கோபம் வந்தது, அவரை வச்சார். மாப்பிள்ளை சும்மா இருப்பாரு, மாப்பிள்ளையும் மாமனார வச்சார். அவர் பாட்டுக்கு அவ போயிட்டா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னார், இவருக்கு அந்த மனசுல அந்த கோபம் இருக்கு தட்சனுக்கு. அப்புறம் என்ன பண்ணினா, யாகம் பண்ணும் பொழுது மீதி எத்தனை பெண் குழந்தையும் கூப்பிட்ட, பரமேஸ்வரனை மட்டும் கூப்பிடல, தாட்சாயணியை மட்டும் கூப்பிடல. இது என்னடா ஆச்சுன்னார், இந்த விரோதம் இருக்க ரொம்ப நாளா இவ வரதில்லைன்னு நினைச்ச அக்காக்கள் எல்லாரும் இப்பவாவது வருவாளோ அவ அப்படின்னு பார்க்கணும்னு நினைச்ச. அவ வந்துட்டு இருக்கிற காலத்துல அவ எல்லாம் ஏரோப்ளேன்ல தானே வரப்ப கிட்ட இறங்கி இவளை பார்த்துட்டு போறாள். இத பார்த்ததுமே அந்த அம்மாவுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு. ஒண்ணு அப்பா வீட்டுக்கு போகணும்னு ஒரு அபிப்பிராயம், இன்னொன்னு ஆத்துக்காரர் பர்மிஷன் கொடுக்காத போனா போகப்படாதுன்னு ஒரு எண்ணம். மனசுல இப்ப 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கு. ஒரு 2-3 நாள் பார்த்தா, 10 நாள் யஜ்ஞத்துல 2-3 நாள் பார்த்தா முடியல. நான் போகணும்னு ஒரு மனசுல ஒரு கவலை அந்த அம்மாவுக்கு. பரமேஸ்வரன் போய் கேட்டா, பரமேஸ்வரன் சொன்னா இப்ப என்ன அங்கே போயிருந்தார். எல்லா மாப்பிள்ளைகளும் இப்பதான் அது என்ன பண்றதுல ஒரு வித்தியாசம். மாப்பிள்ளைன்னா அவருடைய சொரூபம் வந்து அப்படித்தான். ஏன் அப்படி, இந்த மாப்பிள்ளைங்கிறவர் பார்த்தா எந்த பரமேஸ்வரனை உட்பட மாப்பிள்ளைன்னு அப்படிதான். சதா குரூரஹா சதா வக்ரஹா சதா பலிம் அபேட்சதே. கல்யாணமாய் 40 வருஷம் ஆயிடுச்சு, சஷ்டி பூர்த்தி,
உங்க ஆத்துல இருந்து சீர் வரலையாங்கிற. இவர் பெரிய கம்பெனில சிஇஓ இருக்கார், ஒரு மாசத்துக்கு 10 லட்சம் சம்பாதிக்கிறார். அவ கூட்ட உங்க ஆத்துல இருந்து சீர் வந்ததா அப்படின்னு கேட்பாரு. சதா பலிம் அபேட்சத்தை. என்ன பண்றது? கன்னியா ராசி ஸ்திதோ நித்தியம். இந்த மாப்பிளைக்கு சில கிரகங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு ராசி இருக்கும். சூரியன் இந்த ராசியில இருந்து அடுத்த ராசிக்கு போறார், சந்திரன் போறார். ரீசெண்டா சனி பகவான் கூட அந்த துறையில இருந்து விருச்சிகத்துக்கு வந்திருக்காரு. இப்படி எல்லாம் இருக்கு. ஆனா விவகாரம் என்னடா, இந்த மாப்பிளைக்கு மட்டும் ஒரே ராசி தான், கன்னியா ராசி. அவருக்கு பவர் என்னடா, ஆத்துக்காரையே வெய்யறது. வச்சா இந்த அம்மா அங்க போய் அப்பா கிட்ட சொல்லுவாளோ இல்லையா, வாங்கிட்டு வர. இப்படித்தான் இந்த வயசானதுக்கெல்லாம் ஒரு வித்தியாசமும் இல்லைன்ட்ட. கன்னியா ராசி ஸ்திதோயம். அப்படி என்ன அந்த அவன் ஜாமாதா தசமோ கிரகா. ரொம்ப பேருக்கு இந்த ஜாமாதா தசமோ கிரகா தான் தெரியும். ஆனா ஸ்லோகம் அதுக்கு அந்த ஸ்லோகம் முழுக்க வேணுமோ. இப்படி என்ன பண்றது? பரமேஸ்வரன் கூட நீ போக வேண்டாம், போனா உனக்கு மரியாதை கிடைக்காது. அவன் உண்மையெல்லாம் பேசணும். நம்ம தான் மாப்பிள்ளைன்னு வைரோம். அவர் உண்மையா தான் பேசினார். வேண்டாமா, கூப்பிடாத இடத்துக்கு நம்ம போக வேண்டாம். அப்படி போனாலும் இப்ப இருக்கிற சந்தர்ப்பத்துல காலம் சரியா இல்லை உனக்கு, இப்ப சந்தர்ப்பம் சரியா இல்லை, அனாவசியமா உனக்கு மரியாதை கிடைக்காது. இந்த அம்மா பார்த்தாலாம் பிறந்த இடத்துல மரியாதை என்ன? நம்ம பிறந்த இடம் நம்ம அம்மா அப்பா. அவன் என்ன பண்ண போறா நம்மள அப்படின்னு நினைச்சா நான் போறேன்னு அந்த பரமேஸ்வரன்ட்ட ஒரு வார்த்தை சொன்னாலாம். கதம் சுதாயா பிதர்கேஹ கௌதுகம் நிசம்ய தேஹ சுரவர்யனெங்கதே. அப்பா வீட்டுக்கு போகணும், அம்மா வீட்டுக்கு போகணும் எனக்குடையதான எண்ணம் வந்ததான பெண்ணுக்கு சரீரத்துல விடல என்ன ஜுவரம் வந்துடும். கதம் சுதாயா பிதர்கேஹ கௌதுகம். ஆத்துக்கு அப்பா அம்மா ஆத்துக்கு போகணும்னு சொன்னா அதை கேட்கலன்னா நிசம்யமே சுரவர்யனெங்கதே அநாஹிதாதா அப்யபயந்தே சௌஹ்ரதம். அதோட இல்ல நம்மளை கூப்பிடல, நமக்கு இன்விடேஷன் வரலன்னு என்ன. மற்றதுக்கெல்லாம் இன்விடேஷனே தவிர பூஜைக்கோ ஹோமத்துக்கோ இன்விடேஷன் கிடையாது. இன்விடேஷன் இல்லாத போனாலும் நீங்க போக வேண்டியதுதான், ஒரு தப்பும் இல்ல. அநாஹதா அப்யபயந்தே சௌஹ்ரதம் பர்த்து குரோ தேஹ கிருத கேதனம். அம்மா ஆத்துக்கு போயிருக்கா, பிறந்த ஆத்துல இருந்து தன்னுடைய ஆத்துக்கு போகணும்னு சொன்னா முகூர்த்தம் பார்க்க வேண்டாம். அதே போலயே பரந்தாத்துக்கு போகணும்னா ராகு காலம் சூலம் இதெல்லாம் ஒண்ணும் பார்க்க வேண்டாம். அம்மா அப்பா பார்த்துக்கு சூலம் என்னன்னு பார்க்காம இருந்தாதான் 2 பேருக்கும் சூலம் பழுக்க. பர்த்து குரோஹோ தேஹ கிருத கேதனம். குருவை பார்க்கறதுக்கு சமயம் இல்லை, எப்பாவது வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போலாம். அப்படி வேதம் சொல்றது. தயோதிதம் சோபனமேவ சோபனே. இது சொன்னதுமே பரமேஸ்வரர் சொல்றார், அம்மா நீ சொன்னதெல்லாம் என்ன தர்ம சம்பர்த்தனியோ இல்லையாம்பாள், நீ சொன்னது ஒரு தப்பும் இல்லம்மா. அநாஹுதம் தயோதிதம் சோபனமேவ சோபனே அநாஹுதாப்யபியந்தி சௌதுஷம். அநாஹுதாளா இருந்தாலும் கூப்பிடாத போனாலும் யாகம்னா போகலாம். ஆனா என்ன தோஷ திருஷ்டா பலியதா அனாத்மமபி மன்யுனா. இப்ப உங்க அப்பாவுக்கு தலைக்கினால கோபம் இருக்கு. இந்த சந்தர்ப்பத்துல போனா நமக்கு நல்லது நடக்காது. அதான் சொல்றேன், பத்ரம் பவத்யா நததோ பவிஷ்யதி. இப்படி நீ போனா உங்களுக்கு மங்களம் உண்டாகாது, மனசுக்கு வருத்தம் இருக்கும். எந்த செயலை பண்ணினா மனசுக்கு வருத்தமா இருக்கும் அந்த செயலை பண்ணாம இருக்கிறது தேவையில்லைன்னு என்ன அபிப்பிராயம். அதோட இல்ல, சம்பாவிதஸ்ய ஸ்வஜனः பரஹ பவஹ யதா சத்யோ மரணாய கல்பதே. சம்பாவிதஸ்ய ஸ்வஜனः பரஹ பவஹ. நமக்கு மரியாதை இருக்கும் என்று நினைச்சுண்டு அங்கே போனவாளுக்கு எப்பொழுதும் மரியாதை இல்லையோ அதை விட பெட்டர் டு டை. என்னடா இப்படி இருந்தா போல அவ்வளவு கஷ்டம் வந்தா மனசு தாங்காது. ஆகையால் வேண்டாமான்னு சொன்னார். இந்த அம்மாவுக்கு மனசுக்கு சந்தோஷம் ஏற்படல. ஆத்துக்காரருக்கு பிறந்தாத்துக்கு போகணும்னு சொன்னா வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா என்ன ஆறுதுன்னு சரின்னு என்ன பண்ணினா அந்த மூலையில உட்கார்ந்தா, நீங்க ஏதாவது சொன்னாலும் பரவாயில்ல நான் போறேன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அந்த காலத்துல எப்படி போறேன்னு தீர்மானம் பண்ணிவிட்டேங்கிற இவர் பார்த்தாராம். ஏதாவது ராமசங்கரா பத்யங்கநாசம் உபயத்திர சிந்தையன்னு. நம்மாத்திலேயே இங்க இருந்து அதை நினைச்சு பிராணம் விட்டுற போறான். அங்கே போனா மரியாதை கிடைக்கல ஆத்துக்காரருக்குன்னு பிராணம் விட போற. பத்யங்கநாசம் உபயத்திர சிந்தையன்னு.
ரெண்டு இடத்துலயும் காலம் ஆயிட்ட போறா அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார். அதுக்கு நான் சுஹൃத்தி பரிசங்கிதா பவான் நிஷ்காமதே நிர்விசதி த்விஜாசதா. போகணும்னு ட்ரை பண்றா, காலம் 4 அடி முன்னால வைக்கிறா. பரமேஸ்வரனுக்கு அபச்சாரம் பண்ணப்படாதுன்னு திரும்பி வைக்கிறாராம். திரும்பியும் 4 அடி முன்ன. இப்படியே ஒரு நாள் முழுக்க நடந்ததுன்னு பவன் நிஷ்காமதி நிர்விசதி த்விஜாவதா. 2 விதமாகவும் அவருடைய மனசுல அப்படியே முடிங்கிட்டு இருக்கு அம்பாளுக்கு. என்ன பண்றதுன்னு கடைசியில ஒரு நாள் நான் போறேன்னு தீர்மானம் பண்ணிவிட்டேன். 7வது நாள் யாகத்துல சரி நடக்கிறது. பரமேஸ்வரன் என்ன பண்ணினார், ஒண்டிய போகாத ருத்ரகணங்களா அனுப்புறேன். பார்த்தேன் இது ருத்ரகணங்கள்லாம் பாக்கிறதுக்கே அழகா இருக்காது, இதோட சேர்த்து என்ன அனுப்புறேன். அவ பார்த்து யாகத்துக்கு ருத்ரகணம் வந்திருக்கு, இது என்ன பிசாத கணங்கள்லாம் வந்திருக்கேன்னு வெக்கப்படுவா. வேண்டாம என்ன பரமேஸ்வரன் பார்த்தாங்க, ஒண்டிய அனுப்ப மாட்டேன், அதனால சேர்த்து அனுப்புறேன் அனுப்பினா. அங்க போனா அம்மா வான்னு கூப்பிட்டாலாம். அக்காக்கள்லாம் வந்து என்ன எப்படி இருக்கே, என்ன நகை வாங்கியிருக்கேன், எந்த படம் வாங்கினேன், இந்த கதையெல்லாம் பேசினாலாம். ஒன்னும் இந்த அம்மாவுக்கு பிடிக்கல. யஜ்ஞத்தை சாலையில வந்து உட்கார்ந்து இருக்கா ஒரு மூலையில. அக்ன ஏஸ்வாகா அக்ன இதனமா இந்திராய வௌஷட்டு இதனமா இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பரமேஸ்வரனுக்கு ஆகுதி வந்தது. அந்த ஆகுதி வரும் பொழுது அவ ஆகுதியை போட தொடங்கிட்டார் ரித்துக்கள். தட்சன் வேண்டாம். பரமேஸ்வரனுக்கு ஆகுதியை கொடுக்காதீங்கோ அப்படின்னு. இப்படி பண்ணினா யாரும் பலத்தை கொடுக்காதேன்னு. கொடுக்காது போனா என்னன்ட்டு அடாடா இப்படியா நாச்சரியமே தத்யதத்சு சர்வதா மஹத்வினிந்தா குணபத்மவாதிஷு. அப்ப சொல்றா, உலகத்துல பரமேஸ்வரனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அது எந்த அளவுக்கு நியாயம்? யாகத்துல பிரதான தேவதைகள்ல பரமேஸ்வரன். அப்ப அவருக்கு கொடுக்காம நீங்க பண்ணின்னு சொன்னேலையானால் இது ரொம்ப தப்பு. ஏன்னா ஸ்திரீகள் தன் ஆசைக்காரரை தான் தான் வையலாம், இன்னொருத்தர் யாரும் மரியாதை இல்லாம இருக்கப்படாது, அவளுக்கு பொறுக்காது. அப்ப சொன்னாலாம் நாச்சரியமே தத்யதத்சு சர்வதா. அசத்துகளுக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியம் அல்ல. மஹத்வினந்தா குணபத்மவாதிஷு. சரீரத்தையே ஆத்மான்னு கருதுன்னு இருக்கவாளே அவளுக்கு இது ஒன்றும் பெரிய காரியம் இல்ல. சேஷ்யம் மகாபூருஷ பாதையோ பாதபம் சுபி நிரஸ்தேஜஸ்ஸு ததேவ சோபனம். அந்த பரமேஸ்வரனுடைய பாதத்திலிருந்து எடுத்ததான ஒரு தூசி நம்ம மேல விழுந்ததையான மன சந்தோஷமாக ஆனந்தமா இருக்கலாம். பவாய தேவாய நமஹா சர்வாய தேவாய. அப்படிப்பட்டதான பரமேஸ்வரனப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்டதான பரமேஸ்வரன் யோசனை பண்ணிட்டு இருக்கல. யத்யக்ஷரம் நாமகிரேரிதம் சகல்பிரசங்காதகமா சுகந்தி தது. எந்த 2 எழுத்து சிவா, அந்த 2 எழுத்து யத்யக்ஷரம் நாமகிரேரிதம் இதா வேதேன ஈரிதம். ஸ்ரீருத்ரத்துல நடுவுல நம சிவாயதா அப்படின்னு வருது. வேற ஏதாவது மந்திரம் வருதா? இல்லையே. அப்படி வேதத்துல சொன்னதான மந்திரம் யத்யக்ஷரம் நாமகிரேரிதம் சகல் பிரசங்காதகமா சுகந்தி தது. தெரியாம ஒரு தினம் வாயில வந்தாலோ வேற ஏதோ சொல்றதுக்காக வாயில வந்த சிவாங்கிற வந்தாலோ சரி, அவளுடைய பாப்ப மூட்டையெல்லாம் எரிச்சு விடுவாராம் பரமேஸ்வரம். பரம பவித்திர கீர்த்திம் தமலங்க சாசனம். உயர்ந்ததான கீர்த்தி உடையவர், அவருடைய சாசனத்தை யாரும் தாண்ட முடியாது. அப்படிப்பட்டதான பவித்திர கீர்த்திம் தமலங்க சாசனம் பவானோ திருஷ்டி சிவம் சிவேதர. அந்த சிவனை பகைச்சுக்கிறையா? நீ சந்தோஷமா இருக்க முடியுமா? எப்பாத பத்மம் மகதம் மனோலிவே நிஷேவிதம் பிரம்மரசவர்த்திவே. பிரம்மரசம் என் சரீரத்துக்குள்ள ஒழுகணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடியதான மகான்கள் எல்லாம் எந்த பரமேஸ்வரனுடைய பாத பத்மத்தை எப்பொழுதும் பொழுது கொண்டிருக்காளோ இது பண்றது அம்பாள் தான். ஏன்னா சௌந்தர்யத்துல சொல்லும் பொழுது அவிஸ்ராந்தம் கீர்த்தி, விஸ்ராந்தி இல்லாம பரமேஸ்வரனுடைய லீலைகளை அம்பாலே பாடிக்கொண்டே இருக்கலாம். அப்படி ஒரு பதிவிரதா விசேஷம். என்ன பண்ணினார்? எப்பாத பத்மம் மகதம் மனோலிபி விசேவிதம் பிரம்மரசவர்த்திபி லோகஸ்தே யத்வர்ஷதி காசிஷோக்தினா. உலகத்துல இருக்கவாளுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கக்கூடியதான அந்த பகவான தஸ்மை பவான் திருஷ்யதி விஸ்வபந்தவே. உலகத்துக்கு பந்துவப்பாவர், எல்லாத்தையும் கொடுக்கிறார். ஒரு தடவை கபாலீஸ்வரனை போய் பார்த்துட்டு வாங்க, எல்லாத்தையும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான திவ்ய மங்களமான மூர்த்தி. ஆனா
அவரை நீங்க வெய்யறது தப்பு. ஆனா இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, ஒரு 15 நாளா எங்க பரமேஸ்வரன் என்ன பேரை வச்சு கூப்பிடுற. ஆத்துக்காரிய பேரை வச்சு கூப்பிடலாமோ? கூப்பிடக்கூடாது. கோத்திரம் துவதீயம் பகவான் ரிஷத்வஜ தாட்சாயணி தியாக சுதுர்மனா. இவ ஒரு 10-15 நாளா தாட்சாயணி தாட்சாயணி தக்ஷுன்னு கூப்பிடுற. இத்தனை நாள் சதின்னு கூப்பிடணும். என்ன சுவாமி இப்படி பேரை வச்சு கூப்பிடுறாரான்னு நான் நினைச்சேன். அதனால என்ன குணபம் ததங்கஜம், இந்த சரீரம் இருக்க குணபம் இது உன்னிடத்துல இருந்து வந்தது. தாட்சாயணின்னா தட்சனுடைய பெண்ணேன்னு கூப்பிட்டார். அதனால இப்படிப்பட்டதான ஒரு சிவத்வேஷியா இருக்கிறவனுடைய சரீரத்துல சொல்றேன், இந்த குணப்பத்தை நான் வச்சுட்டேன்னா இந்த பரமேஸ்வரன் அப்படி இல்லையே அப்படின்னு நினைச்சுண்டு இத்தியத்வரே தட்சமனுத்யதத்ரஹன்னு எப்படின்னு சொன்னா, இந்த அம்மா மேற்க பார்த்து உட்கார்ந்தாலாம். பக்கம் இந்த பக்கம் தெரியுமினா என்ன ஆச்சுன்னு உத்தர திக்காக உட்கார்ந்தா. உத்தர திக்கா உட்கார்ந்து என்ன பண்ணினாராம், குணபம் ததங்கஜம் இத்தியத்வரே தட்சமனுத்யதத்ரஹம் க்ஷிதா உதீச்சி. உதீச்சி அந்த நார்த்தா உட்கார்ந்து நிஷசாதந்தவா ஜலம் ஆசமனம் பண்ணினாலாம். அந்த சொல்றது பாருங்க, உட்கார்ந்து இருக்கா ஆசமனம் பண்ணினா ஸ்ருஷ்வா ஜலம் பீததுகூல சம்ருதா நிமில்யது யோகபதம் சமாதித்தது. கண்ணை மூடிண்டாளாம், பத்மாசனம் பண்ணி உட்கார்ந்தா கண்ணை மூடிண்டா. கிருத்வா சமானா வனில உஜிதாசனா, சமான காத்த அது கொஞ்சம் மேல கொண்டு வந்து மூலாதாரத்துல இருந்து அத அக்னியோட சம்பந்தம் பண்ணினாலாம். கிருத்வாசமானா வனில உதிதாசனா சோதானமுத்தாப்பியத நாபி சக்கரதா, அந்த மூலாதாரத்துல இருந்து நாபி சக்கரம் வரைக்கும் உதான காத்தோட வரும்படி பண்ணினா. சனைர்ஹிருதிஸ்தாப்யா இதயத்து வரைக்கும் கொண்டு வந்துட்டா. என்ன பண்ணினா, தியோரதிஸ்திதம் கண்டாத்ருவோ மத்தியமனந்திதானயது, கழுத்துக்கு கொண்டு வந்தாலாம் விசுத்தி சக்கரத்துக்கு. அதுக்கப்புறம் ஆக்ஞை வரைக்கும் கொண்டு வந்தாலாம். கொண்டு வந்த பிறகு என்ன, அக்னி தாரணம், இந்த சரீரத்துல அந்த யோகாக்னியானது எரிக்கட்டும் நினைச்சுட்டேன். ஆகையா மூலாதாரத்தினுடைய சக்தியை மணிபூரம் சுவாதிஷ்டானம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞை வரைக்கும் கொண்டு வந்து அங்க இந்த அக்னிய பரமாத்மா அந்த குரு சமீபத்துல வந்தா அதுக்கு சேர்க்காமல் சரீரத்துக்கு போகட்டும் நினைச்ச சுவாமி. ததாரகாத்ரேஸ்வனி அக்னி தாரணம் சத்ய பிரதஜ்வால சமாதிஜக்னினா. என்ன ஆச்சு, சத்ய பிரதஜ்வால சரீரமுக்கு பத்தினி எரிஞ்சிருந்தது. ஆஹே தேவால சுமஹானஜாயத, அங்க இருக்கக்கூடியதான அத்தனை பேரும் வந்ததான ஒரு நாட்டை கொண்டு அது சரீரம் தானே எரிச்சுட்டான என்ன பண்றது, ஆஹான்னு கத்தினால எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. இந்த விஷயத்த நாரதர் கொண்டு போய் பரமேஸ்வரனுக்கு சொல்ல, கண்ணமண்டு உட்கார்ந்து இருக்கிறவங்க ஆத்துக்காரி இருந்துட்டு பிராணம் போயிட்டு அப்படின்னு இங்க நாரதர் அப்பப்ப கலாட்டம் பண்ணுவார். விவகாரம் என்னடா தலையில இருந்து 4 முடி இழுத்த பலான பூமியில அடிச்ச. அடுத்ததுமே வீரபத்திரன் உண்டானா என்ன ஆச்சுன்னா ஒரு வழி பார்த்துக்கோன்ட்டார். யஜ்யத்தை பண்ணார். அங்க இருக்கக்கூடியதான் தக்ஷ பிரஜாபதிய தலையை வெட்டினார். அக்னி சுவாகான்னு போட்டார். அவ்வளவுதான் இந்த விவகாரம் நடந்த. சாதாரணமா இருந்தாலே வீரபத்திரன் பரமேஸ்வரன் சொல்லிவிட்டார், வெட்டிட்டார். அதுக்கப்புறம் மற்ற ரிஷிகள் அங்க இருக்கிறவங்க யார் புத்தர் குருகு சிரிச்ச கட்டிய முகத்தை வச்சுட்டு ஒவ்வொரு முடியா அவருடைய மீசை முடிஞ்சிட்டார். என்ன பண்றது, வீரபத்திரம் ஒண்ணும் பண்ண முடியாது. சூரிய பகவான் சிரிச்சாரா, ஒரு அடி அடிச்சார் தேவட்டுல, அது செட்டு கட்டிண்டா போல் தானகே விழுந்திருக்கு. இது விவகாரம் முழுக்க இப்படி பண்றாளேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பரமேஸ்வரனே நடந்து வந்து இதெல்லாம் நடந்ததுன்னு பார்த்து அந்த தக்ஷனுடைய தலையில சாதாரணமா இல்லாம ஆடுனுடைய மரணத்தை அடைஞ்ச ஆடுனுடைய தலையை அங்கே வச்சுட்டு மறுபடியும் பழைக்கின்றாராம். அதுக்கப்புறம் அவர் பண்ணி நம சோமாயுத ருத்ராயுத சங்கர் இப்படி சொல்ற இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாதஷ்டமே பிரதவஷ்டமே அப்படின்னு வரிசையா மேனேன்னு சொல்ற பார்த்தீங்களா, அந்த அணுவாக்கத்துக்கு தக்ஷ பிரஜாபதி ருஷி. அதுக்கு போய் பார்க்கலாம் முழுக்க என்ன சுவாமி இந்த தக்ஷ பிரஜாபதி ருஷியான அதுலயே சொல்லி அந்த மந்திரங்கள்லாம் அவருக்கு ஆட்டு தலையே வச்சுட்டார். கடைசி வரைக்கும் மனுஷ வேலை இல்ல, விவகாரம் இப்படி நடந்ததான். இப்படி தன்னுடைய ஆத்துக்காரருடைய ஒரு கௌரவத்தை லோகத்துக்கு எடுத்து சொன்னதான அம்மா சதி. அதான் தாட்சாயண்யாக இதம் நாம ததுக்தம்
பிரம்ம புராணே ஹைமவதீம் பிரகிருத்ய சாது தேவி சதி பூர்வம் ஆசீத் பச்சாத் உமா பவது. முதல் ஜன்மாவில சதின்னு பேர். அந்த அம்மா பிராணனை விட்டு மறுபடியும் ஹிமவானுடைய பொண்ணாக பிறந்து உமான்னு பேரை பெற்றிருந்தார். சகவிரதா பவஸ்யைவ நைதையா முச்சதே பவா. எப்பொழுதும் பரமேஸ்வரனை விட்டு ஒரு க்ஷணமும் இல்லை அப்படின்னு விசேஷமாக பதிவிரத தர்மத்தை எடுத்து லோகத்துக்கு காட்டினதான ஒரு ஸ்வரூபம் அம்பாளுடைய ஸ்வரூபம் சதி அப்படின்னு. இப்படி ஒரு 4 நாமாக்கள் எண்ணிக்காச்சு சத்யவிரதா சத்யரூபா சர்வாந்தர்யாமினி சதி. இதுக்கு மேல இருக்கக்கூடியதான பிரம்மாணி பிரம்ம ஜனனி பகுரூபா புதாட்சிதா. இத அடுத்த வாரம் பார்த்தோம்.